அவர் அதை தவிர்த்திருந்திருக்கலாம். அரசியல் இப்போ அவருக்கு 78 வயசு ஆச்சு. ஒட்டுமொத்தமாக அரசியல்ல இருந்தே ஓய்வு பெறுகிறேன் என்று கூட தெரிவித்திருக்கலாம். 2 நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கிற பொழுதும் கூட காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சங்கர மடத்துக்கு கூட போகலாம் என்று சொன்னார். ஆனால் ஐயப்பன் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுதே அவர் திமுகவை புகழ்ந்து பேசுகிற போதே இவர் திமுகவுக்கு போகிறார் என்கிற பேச்சு பலமாக அடிபட்டது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அந்த முடிவை எடுக்க மாட்டார், அரசியலிருந்து ஒதுங்குவார். தொடர்ந்து எந்த பொறுப்பும் இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய உரிமைகளை மீட்க போராடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்படி ஒவ்வொருவராக சென்று திமுகவில் இணைந்து அண்ணா திமுகவை பலகீனப்படுத்துவது இது யாருடைய தவறாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மொத்தத்தில் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதை வளர்த்த ஜெயலலிதா அம்மா அவர்கள், இன்றைக்கு இருக்கிற எல்லா அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அனைவர் மீதும் அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை எனக்கு பின்னும் 100 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆளுகிற கட்சியாக இருக்கும் என்று சட்டமன்றத்தில் பகிரங்கமாக சவால் விட்ட ஜெயலலிதா அம்மா, எனக்கு பின்னாலும் 1000 ஆண்டுகளுக்கு அண்ணாவின் படம் பறித்த இந்த கொடி உயர்ந்து பறக்கும் என்று சொன்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது நோக்கங்கள் இன்றைக்கு சிதைக்கப்படுகின்றன.